திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஐரோப்பா கண்டத்தில் அதிகப்படியான வெப்பநிலை நீடித்து வருகிறது. அதை குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். ஏனென்றால் இதுவரை இல்லாத ஒரு வெப்பத்தினுடைய தாக்கம் ஐரோப்பாவில் உள்ள அநேக நாடுகளில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதுவும் தற்போது 42 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி வருகிறதாக கூறப்படுகிறது. இது நிமித்தமாக காட்டுத்தீயின் அபாயமும் அதிகரித்து வருகிறதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி உட்பட சில நாடுகளிலே மிகப்பெரிய வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிப்பதினாலே உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. நீர்மட்டம் குறைந்து வறட்சியான பகுதிகளாக பல பகுதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலிருந்து ஐரோப்பா கண்டம், அதில் உள்ள தேசங்கள் மீட்கப்பட வேண்டும். நல்ல கால சீதோஷ்ண நிலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும். உலகம் முழுவதும் எல் நினோவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறி வருகிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்க போகிறோம். நடப்பாண்டில் மாத்திரம் இதுவரை 25,000 பேர் இந்த வெப்பத்திற்கு தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து உயிரிழப்பு நேரிடாதபடி நல்ல கால சூழ்நிலையை, தட்பவெட்ப நிலையை ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐரோப்பா கண்டத்தில் அதிகரித்து வருகிற ஆண்டவரே வெப்பநிலையினுடைய தாக்கம் ஆண்டவரே குறைக்கப்பட்டு நல்ல ஒரு தட்பவெட்ப நிலையை ஆண்டவரே தகப்பனை நீங்கள் கொடுக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிடாதபடி ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இதுவரை 25,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரை இரக்கம் செய்யுங்க சுவாமி, இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனை இந்த கொடிதான் வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு ஆண்டவர் நல்ல தட்பவெட்ப நிலை மீண்டும் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சொல்லும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.